ஏழாம் நிலை. உலகத்தை மீட்டு ரட்சித்தே, உலகத்தை மீட்டு ரட்சித்தே. ஏனப்பா இவன் தடுமாறி விடுகிறான்? நீ அதை ரசித்து சிரிக்கிறாயே? நண்பா, இவன் அந்நாளில் சொன்னது இன்று என் நினைவிற்கு வந்தது. அதை நினைத்தேன், சிரித்தேன். என்ன சொன்னான் இவன்? சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்றான். இன்று இவனது சுமையையே இவனால் சுமக்க முடியவில்லையே, அதை நினைத்தேன், சிரித்தேன். விதைத்தவன் நாங்கள் விழுந்தே கிடக்கின்றோமே, மன்னித்து தூக்கிவிடும். பிறரை நாங்களும் மன்னித்து உம்மை நோக்கி அனைவரையும் அழைத்து வரும் வரம்தா இறைவா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறுத்த விசுவாசிகளிலே ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இடைபார கடவதாக. ஆமென். இரக்கத்தை பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். எட்டாம் நிலை. திவ்யேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உலகத்தை மீட்டு கொல்லப் போகிறார்கள். ஐயோ, நினைக்கும் போது நெஞ்சை பிளக்கிறது. இரு மகனே, அதையெல்லாம் எப்படி தாங்க போகிறீர்கள்? எருசலேம் குமாரத்திகளே, எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். வேதனை தரும் கொடிய காலங்கள் வரப்போகின்றன. பச்சை மரத்திற்கே இப்படி நேர்ந்தால்
பட்ட மரத்திற்கு என்ன ஆகும்? ஜெபம். காயங்களில் ஊறிய விதையே, பாவங்களிலே ஊறும் எங்களை தூர்வாரி விடும். பாவ சேற்றை மட்டுமே சுமக்கும் எங்கள் இதய ஆற்றை தூய்மையாக்கி மழைநீர் என்னும் நற்குணங்களை பெருக்கெடுத்து ஓடச் செய்யும். மனமாற விரும்புகிறேன் இறைவா, என் மனதை மாற்றி ஏற்றுக்கொள் இறைவா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்துவ விசுவாசங்களின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவதாக. ஆமென். இரக்கத்தை இறைவா பொழிதருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிதருளும், உயிர்கள் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தட்டு தடுமாறு செல்கிறாரே, இந்த கரடுமுரடான பாதையை நடப்பதே சிரமம். அதில் பாரமான சிலுவையில் இருந்து வந்திருக்கிறார். எவ்வளவு கொடுமை! இவர் சூசையின் மகன்தானே. சென்ற முறை நான் பார்த்தபோது கோவேறு கழுதையின் மீது இவர் கம்பீரமாய் அமர்ந்திருக்க ஓசானா பாடி மக்கள் ஆடல் பாடலுடன் நகருக்குள் அழைத்து வந்த காட்சி என் கண்களிலே நிற்கின்றது. இன்று எத்தனை அலங்கோலமாக செல்கிறார்! காலத்தின் சுழற்சியை பார்த்தாலும் கீழே விழுந்து விட்டாரே. இருவரும் சென்று அவருக்கு உதவி செய்வோம். வேண்டாம் வேண்டாம், நமக்கு எழுத்து வந்து நான் போய் அவருக்கு உதவி செய்ய போய் நாம் சிக்கலை மாற்றிக்கொண்டால் ஜபம். கற்பதில் சுமந்தவன் கர்ப்பத்தில் வாழ செய்த தருணங்களை நினைத்து மனம் வருந்துகிறேன். அதனால் நீ பலமுறை விழுந்திருப்பாய் என்று இன்று நான் உணர்கிறேன். இதோ அந்த பாவியை ஏற்றுக்கொண்டு என்னோடு பங்கும் இறைவா. என் வறட்சி மிக்க வாழ்வை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்லும் இறைவா. எங்கள் பேரில் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவதாக. ஆமென். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும்.
நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். போகிறவனுக்கு ஏன் இந்த மேலாடை? அதை கலட்டி எறியுங்கள். அவரது அங்கி நான் எடுத்துக் கொள்கிறேன். இந்த அங்கி தையல் இல்லாமல் முழுவதுமாக நெய்யப்பட்டிருக்கிறது. அப்படியா? இந்த உடையை நான் எடுத்துக் கொள்கிறேன். முடியாது, முடியாது, நான் தான் எடுத்துக் கொள்வேன். இல்லை, நான் தரமாட்டேன். நிறுத்துங்கள் உங்கள் சண்டையை. இவனது ஆடையை குறித்து நமக்குள் சீட்டு போட்டு பகிர்ந்து கொள்வோம். அப்படியே செய்வோம். முதலில் அவனது ஆடையை பறிமுதல் செய்வோம். பாருங்கள். இதோ நீ எங்களுக்கு தந்த மன்னிப்பு, மனித நேயம், அன்பு என்னும் ஆடைகளை கொண்டு மானம் காக்க உதவி அருளும். உடலும் உள்ளமும் நிறுவனமாகாமல் என்றும் உமது ஆலயமாக வாழ வரம் தா இறைவா. பொழிந்தருளும் அனைத்தையும் காத்தருளும் இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவை சுமந்து
இருட்டாயிருக்கும் உன்னை ஏன் வாழ்வில் கொணர்ந்து வெளிச்சத்தை உணர நினைக்கிறேன். ஆனால் இறைவா உண்மையில் இறைவ நற்குணமுள்ள மனத்தால் இறைவா எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறுத்த விசுவாசங்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இறைவாழ கடவதாக. ஆமென். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். நேரம் இறைவன் காணும் எனது ராஜ்யம், எந்த நேரம் எனக்கு சொல்ல முடியுமா? எந்த நேரம் அழைப்பு வரும் மனது சொல்லுமா? அந்த நேரம் அவன் அறிந்த பரம ரகசியம், அந்த நேரம் இறைவன் காணும் எனது ராஜ்யம். எந்த நேரம் மரணம் என்று சொல்ல முடியுமா? எந்த நேரம் அழைப்பு வரும் மனது சொல்லுமா? அந்த நேரம் அவன் அறிந்த பரம ரகசியம், அந்த நேரம் இறைவன் காணும் எனது ராஜ்யம். எந்த நேரம் இறைவன் காணும் எனது ராஜ்யம். எந்த நேரம் இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது தானம் உலகத்தை மீட்டு ரட்சிக்கிறோம்.